இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். இந்த சிறப்பு செய்யும் நேரத்தில் முதலாவதாக இன்றைய அங்கத்தில் சிறப்பு செய்யப்படும் அவர்களை சிறப்பு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியின் தலைவர் ஜமாலியா அசையது யாசின் அலி மௌலானா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இது ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம், நினைவில் வைக்க வேண்டிய ஒரு தருணம். சற்று பொறுத்தருளுமாறு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கின்றேன். விரைவில் முடித்து விடுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவதாக சிறப்பு விருந்தினர் சகோதரர் முகமது இர்ஷாத் அவர்களுக்கு ஜமாலியா அசையது யாசின் அலி மௌலானா அவர்கள் நினைவு பரிசு வழங்க இருக்கின்றார்கள். சகோதரர் முகமது இர்ஷாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நிகழ்ச்சியின் நினைவு பரிசும் ஜமாலியா அசையது ஹலீல் மௌலானா அவர்களது முதலாம் ஆண்டு நினைவு கலைஞர் நூலும் வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் குழு புகைப்படத்துக்காக அப்படியே மேடையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு நல்ல ஒரு தருணம். சகோதரர் முகமது இர்ஷாத் அவர்கள் மேடையிலே இருக்கவும். இல்லை, அந்த நினைவு பரிசு அவங்கள்ட்டே இருக்கட்டும். அந்த குழு புகைப்படத்துக்கு தேவைப்படும். இல்லை இல்லை, அவங்கள்ட்டே. சரி 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 சரி, மன்னிக்கணும். மற்ற பேராளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்குமாறு சகோதரர் முகமது இர்ஷாத் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வரிசையில் முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியின் நூலாய்வு வழங்க இருக்கும் ஐயா புதுமை தேனி மா அன்பழகன் அவர்களுக்கு முகமது இர்ஷாத் அவர்கள் நினைவு பரிசும், ஜமாலியா அசையது ஹலீல் மௌலானா அவர்களது நினைவு களஞ்சியம் நூலும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். புதுமை தேனி மா அன்பழகன் அவர்கள் பாலைவனம் நூலுக்கு நினைவு களஞ்சிய நூலில் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பேராளர்கள் மேடையிலே இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பக்கம் நின்றுங்க. அடுத்ததாக முனைவர் சலீம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். அவர்களுக்கு முகமது இர்ஷாத் அவர்கள் நினைவு பரிசும், ஜமாலியா சையது கலீன் மௌலானா அவர்களது நினைவு களஞ்சியம் நூலும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அடுத்ததாக சகோதரர் ஷானவாஸ் அவர்களுக்கு முகமது இர்ஷாத் அவர்கள் நினைவு பரிசும், மௌலானா அவர்களின் நினைவு களஞ்சிய நூலும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அடுத்ததாக சகோதரர் முகமது அலி அவர்களுக்கு முகமது இர்ஷாத் அவர்கள் நினைவு பரிசும், மௌலானா அவர்களது முதலாம் ஆண்டு நினைவு களஞ்சிய நூலும் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நினைவுக்களஞ்சிய நூலுக்கு எங்களது வேண்டுகோளை ஏற்று அழகிய நூலாய்வு கட்டுரை எழுதி தந்திட்ட சொல்லாற்றல் மிக்க பேச்சாளர், சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம் பேரவையின் தலைவர் சகோதரர் முகமது பிலால் அவர்களுக்கு முகமது இர்ஷாத் அவர்கள் நினைவு பரிசும், ஜமாலியா சையது ஹலீல் மௌலானா அவர்களது முதலாம் ஆண்டு நினைவு களஞ்சிய நூலும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். பேரை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இது காதரன பேர் போட்டு. வாழ்த்துறை வழங்கி சென்ற முனைவர் காதர் அவர்களுக்கு முகமது இர்ஷாத் அவர்கள் நினைவு பரிசும், ஜமாலியா சையது ஹலீல் மௌலானா அவர்களது நினைவு களஞ்சிய நூலும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள்.
நிறைவாக இந்த நிகழ்ச்சியின் மீடியா பார்ட்னர், ஊடக பங்காளியாக சிறப்பான பங்களிப்பை தந்த பிஸ்மி இணைய வானொலியின் நிறுவனர் சகோதரர் சீனி ஜாஃபர்கனி அவர்களுக்கு முகமது இர்ஷாத் அவர்கள் நினைவு பரிசும் மௌலானா அவர்களது முதலாம் ஆண்டு நினைவுக்கலைஞர் நூலும் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். நன்றி. ஒரு குழு புகைப்படத்துக்காக சற்று முன் வரிசையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சற்று முன் வரிசையில் ஒரு நல்ல ஒரு புகைப்படத்திற்காக நல்லது ஒரு தருணம். அதை வச்சுக்க நான் வரேன். இன்னொரு புகைப்படம் அந்த நூலை பிரதானமாக காட்டி ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஜமாலியா சையத் யாசின் அலி மௌலானா அவர்களும் முகமது இர்ஷாத் அவர்களும் மேடையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு புகைப்படம். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவினர் அனைவரும் இப்போது உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக விரைவாக ஒரு குழு புகைப்படம். இது ஒரு மிக முக்கியமான தருணம். எங்களது நினைவில் பதியப்பட வேண்டிய இந்த இனிய தருணத்தை நன்றி. நல்லதொரு தருணத்தை நினைவு கூறும் வகையில் ஒரு புகைப்படத்தை எடுக்க அனுமதித்த விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நூலாய்வு அங்கத்திற்கு வந்துவிட்டோம்.